எந்த ஒரு நாட்டிலும் அரசாங்கம் என்பது அந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவே உள்ளது. அது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். பொருளாதார சவால்கள், தொற்று நோய்கள் போன்ற சுகாதார சவால்கள் அல்லது வேறு எந்த ஒரு சவாலின் போதும் அரசாங்கம் ஒரு தூணை போல மக்களுக்காக அசையாது நிற்க வேண்டும். சவால்களை எதிர்நோக்கி நாட்டின் குடிமக்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாகரீகமான உலகில் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டிற்கும் இது பொருந்தும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது நாட்டில் கடந்த சில தசாப்தங்களாக இருந்த அரசாங்கங்கள் இதற்கு முற்றிலும் முரணான வகையிலேயே செயற்பட்டன. ஒரு பேரிடரோ அல்லது துன்பமோ ஏற்படும் போதோ ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த பேரிடரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டே செயற்பட்டனர். மாறாக மக்களை பாதுகாப்பதற்காக அல்ல. நாம் சற்று கடந்த காலத்தை நோக்கி பார்ப்போம். 22 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஆழி பேரலை பேரனர்த்தம் நினைவிருக்கிறதா? நாட்டில் 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததுடன் 5,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயினர். அப்போதிருந்த ஆட்சியாளர்கள் ஆழி பேரலையை தமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டனர். இறுதியில் ஹெல்பிங் ஹம்மான் தோட்ட பற்றிய கதை மாத்திரமே எஞ்சியது. உடைந்த பாலங்கள், வீடுகள், வைத்தியசாலைகளை கட்டுவதற்காக நாட்டிற்கு வந்த பணத்திற்கு நடந்தது என்ன என்று தெரியவில்லை. சுனாமியால் அன்று இடம்பெயர்ந்த சிலர் இன்றும் இடம்பெயர்ந்த நிலையிலேயே உள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. அது தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்டது. கோவிட் நெருக்கடி வந்தது. மக்கள் உயிரிழந்தனர். எமது நாட்டு ஆட்சியாளர்கள் செய்தது தங்களுக்கு நெருக்கமானவர்களின் ஹோட்டல்களை தனிமைப்படுத்தலுக்காக பயன்படுத்தி மக்களின் கைகளில் இருந்த பணத்தை சுரண்டி தின்றதுதான். தடுப்பூசிகளை கொண்டு வருவதையும் தாமதப்படுத்தினர். கோவிட் பரிசோதனை உபகரணங்கள் தொடர்பிலும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களே இருந்தனர். மக்களுக்கு ஏற்பட்ட பேரிடரை முன்னாள் ஆட்சியாளர்கள் ஒரு வியாபாரமாக்கிக் கொண்டனர். பொருளாதார நெருக்கடி வந்தது. கையிருப்பில் இருந்த கடைசி 500 மில்லியன் டாலர்களை எடுத்து பிணை முறைக்காக செலுத்தியது. கமிஷனை எதிர்பார்த்தா? இவை எரியும் பிரச்சனைகளே. இறுதியில் நாடு வீழ்ச்சி அடைந்தது. அடுத்ததாக ஒரு நெருக்கடியை பார்ப்போம். ஒரே இரவில் ரசாயன உரங்களை நிறுத்திவிட்டு இயற்கை உரங்களுக்கு மாறச் சென்று நெருக்கடிகளை உருவாக்கி அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் வியாபாரம் செய்தனர். நாய்கள் கூட சாப்பிடாத நானோ உரம் கொண்டு வந்து செய்யப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் நினைவிருக்கிறதா? கழிவுப் பொருட்கள் அடங்கிய கப்பல் ஒன்றுக்கு பணம் செலுத்திய விதம் நினைவிருக்கிறதா? வெள்ளை பூண்டு, சீனி, தேங்காய் எண்ணெய் கொடுக்கல் வாங்கல்களின் போது நாட்டிற்கும் மக்களுக்கும் ஏற்படுத்திய நட்டங்கள் நினைவிருக்கிறதா? தரமற்ற எரிபொருளை கொண்டு வந்து வாகனங்கள் அழிந்தமை நினைவிருக்கிறதா? தரமற்ற எரிவாயுவை கொண்டு வந்ததால் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து மக்கள் இறந்தனர். 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் நாடளாவிய ரீதியில் 847 எரிவாயு வெடிப்புச் சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. அந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் 7 அப்பாவி மனித உயிர்கள் பலியாகின. நெருக்கடிக்கு மத்தியிலும் வியாபாரம். அப்படித்தான் அன்று ஆட்சியாளர்கள் செயற்பட்டார்கள். அதன் பின்னர் நாட்டின் மருந்துகளின் தரத்தை கட்டுப்படுத்திய தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தரவு தளமும் அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டன. சட்டப்படி எந்த ஒரு மருந்தையோ அல்லது மருத்துவ உபகரணத்தையோ தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யாமலும் அதிகார சபையிடமிருந்து அனுமதி பத்திரம் பெறாமலும் உற்பத்தி செய்யவோ அல்லது இறக்குமதி செய்யவோ முடியாது. எனினும் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக, தொற்று நோய் அல்லது தொற்று நோய் பரவுவதை தடுப்பதற்காக, தேசிய நலன் மற்றும் தேசிய பாதுகாப்பு போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களில் மாத்திரமே பதவியிலிருந்து விலக்கு அளிக்கும் கடிதங்களை வழங்குவதற்கு அதிகார சபைக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. அன்று ஆட்சியாளர்கள் தமக்கு கிடைத்த இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினர். 2021ஆம் ஆண்டில் மாத்திரம் மருந்துகள் உபகரணங்களுக்காக இந்த வகையில் 207 பதிவிலக்கு கடிதங்கள் வழங்கப்பட்டிருந்தன. நிலவும் மருந்து தட்டுப்பாட்டை போக்குவதற்காக
200 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய கடனுதவி வழங்கப்பட்டது. அதனை பயன்படுத்தி கொண்டு வரப்பட்ட தரமற்ற போலி மருந்துகளால் மக்கள் உயிரிழந்தனர். கண்களுக்கு போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட மருந்தினால் கண் பார்வை இழந்த மனிதர்கள் இன்றும் உள்ளனர். அவ்வாறே முன்னாள் ஆட்சியாளர்கள் நாட்டின் மக்களை பலி கொடுத்து வியாபாரம் செய்தனர். மக்கள் தங்களை பாதுகாப்பதற்காக வழங்கிய அதிகாரத்தை அக்கால ஆட்சியாளர்கள் மனித உயிர்களை துச்சமாக மதித்து பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தினர். அத்தகைய ஒரு கூட்டத்தினரையே மக்கள் போராட்டத்தின் மூலம் விரட்டி அடித்தனர். மக்களின் கண்ணீரை விற்று பிணங்களின் மூலமும் சம்பாதித்த அந்த தீய சக்திகள் இன்றும் பல்வேறு வேடங்களில் மக்களை ஏமாற்ற பார்க்கின்றனர். தங்களுக்கு அதிகாரம் இருந்த காலத்தில் செய்வதற்கு என்ன துணியாத காரியங்களை இந்த அரசாங்கம் செய்ததா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இவ்வாறு புலம்புகின்றவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பணம் சம்பாதித்த குழுவின் உறுப்பினர்களே ஆவர். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நாட்டை வங்குரோத்தடைய செய்து உயர் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு குழுவினரும் இந்த கூட்டத்தில் இருக்கின்றனர். வெவ்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு வந்தால் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாட்டின் மக்கள் அவ்வாறு ஏமாற மாட்டார்கள். மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள்.